அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தினம் ஒரு தகவல் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். என்ன விஷயம் என்றால், இன்றைக்கு எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், தொழிலதிபர்கள், இப்படி எல்லாருமே ஒவ்வொரு நாளும் எதையோ ஒன்றை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு கணம் உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே அந்த பணங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அன்றாடம் ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்கோம். 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் உழைக்கிறவர்கள்லாம் இருக்காங்க. உழைங்க, நான் அது தவறு சொல்லலை, தப்பு கிடையாது. அதே சமயத்தில் எந்த ரூபத்தில் எந்த ஒரு சிந்தனையில் எடுத்துட்டாலும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கே ஒழிய, மற்றபடி நம்மளுடைய உடல் நலன், நம்மளுடைய மனம் சார்ந்த நிகழ்வுகள், மன சந்தோஷமான விஷயங்கள் எதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறவங்களும் பணத்தை நோக்கி தான் ஓடுறோம். காலையில் 8 மணிக்கு எழுந்திரிக்கிறவங்களும் பணத்தை நோக்கி தான் ஓடுறோம். ஆக இந்த மனித வாழ்க்கை பணம் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு மாயையில் இன்றைக்கி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை இனிமேல் மீண்டு உடைச்சி வர்றது அப்படிங்கிறதெல்லாம் அது யாராலையும் முடியாத காரணம். முடியவும் முடியாது. நாம் நினச்சோம்னா முடியும். பணங்கிறது தேவைதான், அதை நோக்கி ஓடுங்க. நான் உங்களை சோம்பேறியெல்லாம் இருக்கலாம் சொல்லலை. நமக்காக கொஞ்சம் வாழுங்க, மன மகிழ்வோடு இருங்க. இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன், யாராவது இப்போ யாராக இருக்கட்டும், ஒரு டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கிறாரு, 100 ரூபா சம்பாதிக்கட்டும், லட்சம் சம்பாதிக்கட்டும், டெய்லி கோடி சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், யாராவது இரவு எந்த டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக போய் படுத்து காலையில் அதே நிம்மதியோடு தூங்கி நிம்மதியாக யாராவது எந்திரிக்கிறீங்களா? தூங்கையில் 1008 டென்ஷன், 1008 கவலை. நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு 1 கோடி ரூபா வேணும், நாளைக்கு எனக்கு 1 லட்சம் வேணும், இன்னொருத்தர் காலையில் 10,000 ரூபா வேணுமே. இந்த சிந்தனை தான் இருக்கே ஒழிய, வேலைக்கு போனால் போயிட்டு வந்துட்டால் முடிஞ்சிச்சு. நல்லா நிம்மதியாக தூங்குங்க, ஆனால் மகிழ்ச்சியாக நிம்மதியாக தூங்குங்க. அதே மாதிரி நிம்மதியாக எந்திரிங்க. காலையில் நிம்மதியாக எந்திரிச்சு ஒரு மணி நேரம் உங்களுக்காண்டி உங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சோன்னே லவ்வாத்துப்போன்னு எந்திரிச்சு மூஞ்சியை கழுவாமையும், சில பேர் இப்போ அடுப்படிக்கு ஓடுறோம், சில பேர் என்னத்தையோ ஒன்று இருக்கிறத குடிச்சிட்டு வேலைகளுக்கு பறந்து போயிட்டுருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை, ரிலாக்ஸாக இருங்க. காலையில் 1 ஹவர் எந்திரிக்கிறீங்களா, ஃப்ரீயாக எந்திரிங்க, எதை பற்றியும் சிந்திக்காதீங்க. நிம்மதியாக அப்படியே ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய படுக்கையில் இருந்துச்சு அப்படியே உட்காந்துட்ருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே மெதுவாக எந்திரிங்க, ரிலாக்ஸாக இருங்க. எதை பற்றியுமே சிந்திக்காதீங்க. ஒரு நல்ல இசை கேளுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உங்கள் வீட்டிலே ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல யோகா பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. நடக்கிறீங்களா நடங்க, ஓடுறீங்களா ஓடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் காலையில் 1 மணி நேரம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க உங்கள் மைண்டில். அந்த 1 மணி நேரம் கழித்து நீங்கள் என்னத்தை வேணாலும் தேடுங்க. எனக்கு கோடி வேணும், லட்சம், எத்தனை கோடி வேணாலும் சம்பாதிங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்ல. தினந்தோறும் 1 மணி நேரம் அதிகாலை எந்திரிக்கிறீங்களா, 4, 4:30, 5 மணிக்கோ எந்திரிங்க. எந்திரிச்சு 1 மணி நேரம் உங்களுக்குன்னு ஒதுக்கிக்கங்க. 23 மணி நேரத்தை நம்ம பிற தேவைகளுக்காக பயன்படுத்திக்கணும். 1 மணி நேரங்கிறது உங்களுக்கானது. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் டெய்லி அன்றாடம் ஒதுக்கி பாருங்கள்.
உண்மையிலே உங்களுடைய மைண்டு ஃப்ரீ ஆகும், உங்களுடைய மனசு ஃப்ரீ ஆகும். அப்புறம் நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் அது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். எல்லாத்தையும் தாண்டி இந்த 1 மணி நேரம் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரங்கிறத நம்ம நமக்காக பயன்படுத்திக்கிட்டோன்னு வைங்க, நம்ம சாகிற வரைக்கும் ஆஸ்பத்திரி போகாமல் இருக்கலாம். இப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை உடல்நல கோளாறுகளுக்கும் காரணமே மனிதனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால தான் வருது அப்படிங்கிறாங்க. அதனால் எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஆரோக்கியமாக இருங்க. டெய்லி 1 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.